ஹலோ பியூட்டிஃபுல் பீப்புள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆக்சுவலி ரீக்ரியேஷன் வீடியோஸ்லாம் பண்ணி, ஸோ அதனால வந்து ரீக்ரியேஷன் வீடியோ தான் இது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்ரதா ஸ்ரீநாத்தோட மாறா அந்த படத்தில் வர லுக் வந்து ஒன்று நான் ரீக்ரியேட் பண்ணியிருந்திருப்பேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருமே என்கிட்ட கேட்குறது வந்து, நீங்கள் ட்ரெஸ்லாம் நல்லா பண்ணுறீங்க, கெட் ரெடி வித் மீ மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ரீக்ரியேஷன் நிறைய செலிப்ரிட்டிஸோட லுக், அந்த லுக் இன் த சென்ஸ் லைக் காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் ரெப்ளிகேட் பண்ணுவேன், கொஞ்சம் தேடி அது மாதிரி வாங்குவேன். ஸோ அதனால எனக்கு என்ன தோட்டினா, அது மாதிரி ரீக்ரியேஷன் வீடியோஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆதிக்கும் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ மாம் சன் ட்வின்னிங் மாதிரி தான் இது இருக்கும். முக்கியமாக பசங்க எப்படி ஜஸ்ட் லைக் தட் கிடைக்கிற ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்க. நான் தான் வந்து ரொம்பவே வந்து ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், பார்த்து பார்த்து பண்ணுவேன் அந்த மாதிரி. எங்கள் வீட்லேயே ஆக்சுவலி ஃபேமிலியிலே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா நான் தான். ஸோ இதில் வந்து அவனுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் இல்லை, அந்த துணிவு மூவி பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து ரொம்பவே அந்த காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு இது மாதிரி வேணுமா, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ ஆர்த்திக் பண்ணக்கூடிய லுக் வந்து இது. அண்ட் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்வின்னிங்காக ஏதாச்சும் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னோடய ஃபேவரட் பர்சன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர். ஸோ அவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் அடிக்கடி ஆக்சுவலி கொஞ்சம் அடிக்கடி வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் தேட் நான் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களும் இதே மாதிரி ஒரு காஸ்டியூம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக. அண்ட் அதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்தது, எங்கே வாங்கணும், எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம், அதெல்லாம் தான். ஸோ எங்களோட அலுப்புறைகள் தான் இந்த வீடியோ இருக்கும்போது மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. இந்த லுக் ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். பிகாஸ் ஒயிட் ஷர்ட் அண்ட் க்ரீன் ஒரு நமக்கு வந்து கார்கோ பேண்ட் மாதிரி இருந்ததுனாலே போதும். ஸோ என்கிட்ட ஒரு க்ரீன் கார்கோ நான் வாங்கினேன். அண்ட் தென் ஒயிட் ஷர்ட் வந்து அவங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஃபிட்டட், அதாவது ஓவர் சைஸ்டு ஷர்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. எனக்கு அதே மாதிரி ஓவர் சைஸ்டு ஷர்ட் வந்து ஆன்லைனில் கிடைக்கல. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு ட்ரை. ஸோ ஒயிட் ஷர்ட்டோட காஸ்ட் வந்து 450 அண்ட் இந்த பேண்ட்டோட காஸ்ட் வந்து 800 சம்திங். ஓகே, ஸோ ரெண்டோட ப்ராடக்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒயிட் ஷூ ஆப்வியஸ்லி வந்து துணிவில் வந்து அஜித் அவங்க வந்து ஒயிட் ஷூ போட்டிருப்பாங்க. ஸோ அவனை வந்து ஃபுல்லாக நான் காமிக்க போகிறோம். ஸோ அதனால் நானும் வந்து ஒயிட் ஷூ இதுக்கு வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து துணிவு ட்ரெஸ் போட்டு குளிச்சுட்டு வந்து நான் வந்து மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போட போகிறேன். பேசு வேறு ஏதாச்சும். எப்போவுமே நானும் எங்கள் அம்மாவும் வெளியே போனால் நாங்கள் ட்வின்னிங் ட்ரெஸ் தான் போடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நானும் எங்கள் அம்மாவும் ட்வின்னிங் ட்ரெஸ் போடுறோம். என் போசஸ் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மஞ்சு வாரியரோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஓவர் சைஸ்டு ஷர்ட் அண்ட் ஒரு கார்கோ பேண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது நம்ம ரெடி பண்ணியாச்சு. மேக்கப் வைஸ் அவங்க வந்து லிப்ஸ்டிக் லைட்டாக போட்ட மாதிரி இருக்கும், மற்றபடி நோ மேக்கப் லுக்கில் தான் இருப்பாங்க. எனக்கு ஆப்வியஸ்லி கன்சீலர்ஸ் தேவை. ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக வந்து கன்சீல் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆத்விக் வந்து ஆக்சுவலி ரெடி ஆகிட்டான். அவனோட கண்ணாடியை காணோம். ஸோ கண்ணாடி தேடிட்டு இருக்கான். லெட்ஸ் சீ இது ஃபைனலாக வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெடி ஆகிட்டியா? ஸோ நான் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸும் வெளியே காமிக்கிறேன். கண்ணை கீழே இறக்கு கொஞ்சம். இந்த மாதிரி கன்று எப்படி வச்சுக்கோ, கன்று தெரிகிற மாதிரி அந்த பக்கம். வேற போஸ் இப்படி வச்சுக்கோ. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பு.
அது உள்ள டிவி பார்த்து போடுறியா? அப்பதான் தெரியும். சரி ஓகே. வந்து ட்வின்னிங்ல இருக்கோம் நாங்கள் இப்போ. How is it? இது ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து இயரிங்கோ அண்ட் பிந்தியோ வந்து வைக்கவே இல்லை. ஐ திங்க் ஹேர் ஸ்டைல் இஸ் ஓகே. அதுவும் இதுவும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து சிரிப்பு வந்துச்சு. ஒன்லி தி அட்டையர் அண்ட் கலர் லுக் சிமிலர். ஆர்த்திகைக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. எனக்கு வந்து ஓவர் சைஸ் ஷர்ட் இருந்ததுன்னா மேபி அந்த காலர் மாதிரி பெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருந்திருக்கும். இந்த ஷர்ட் வந்து பார்ட்டி வியர் மாதிரி இருக்குது, ப்ளஸ் செமி ஃபார்மல்ஸ் மாதிரி கேஷுவல் வியர்ஸ்க்கெல்லாம் நம்ம போட்டுக்கிறது கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வந்து இது பார்ட்டி வியரை தாண்டி நம்ம கேஷுவல் அவுட்ஃபிட்டில் தான் வரும். பேண்ட் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, பாக்கெட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பாக்கெட்ஸோட. ஸோ நான் வந்து வெளியில் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அனிலோட சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அனில் காக்கா எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதனால் நான் திரும்பி வந்து ரூமில் வந்து ரீஷூட் பண்ணிட்டுருக்கேன். வெளியில் வந்து எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். அண்ட் ஆர்த்திகோட மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் இருக்குது துணிவிலேருந்து, அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களை சூட் பண்ணுங்க. ஒரு பிந்தியும் இயரிங்கும் எடுத்துட்டாலே ஃபேஸே சேஞ்ச் ஆகிடும்ல. என்னை பார்க்குறதுக்கு எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஐம் பேக் டு மை செல்ஃப். ஆக்சுவலி மஞ்சு வாரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் எலகண்ட்டாகவும் இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸில். ஸோ ஐ திங்க் இது வந்து ஜஸ்ட் ரெப்ளிகேட் மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு ரீக்ரியேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அண்ட் ஆர்த்திக் வந்து அந்த ட்ரெஸ் கலட்டுறதுக்கே மனசு வரல. அவர் வந்து துணிவு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் மறுபடியும். ஸோ இது மாதிரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் காஸ்டியூமில். கண்டிப்பாக வேறு ஏதாவது சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அது வந்து நான் ரீட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை மக்களே.